நம்மளோட ஃபுட்னால நம்மளோட மென்டல் ஹெல்த் சேஞ்ச் ஆகுமா டாக்டர்? கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஃபுட் ஹேஸ் அன் இம்பேக்ட் ஆன் மென்டல் ஹெல்த். ஹெல்த்தியாக நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, நிறைய எண்ணெய் சேர்த்து இல்லை நிறைய சுகர் சேர்த்து வர ஃபுட் ஐட்டம்ஸ், அதனால நமக்கு உடலுக்கு நல்ல பயன் எதுவும் கிடையாது. ஸோ கெடுதி தான் ஜாஸ்தி. டாக்டர், இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம மைண்ட் வந்து எந்த ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லும், அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் டாக்டர்? வெரி குட் கொஸ்டின். இந்த பர்டிகுலர் இஷ்யூ வந்து யாருக்கு யூஸ்வலாக நடக்கும்னா, சாப்பாட்டில் வந்து நிறைய உப்பு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்க ரோஷக்காரங்களாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஸோ ஒரு உப்பு கூட இந்த மாதிரி மைண்ட் செட்டை மாற்றுமா டாக்டர் அவங்க கோவப்படுறதுக்கு? நான்வெஜ்ஜை விட அதிகமாக கிடைக்கிறதுக்கெல்லாம் ஃபுட்டு வெஜிடேரியனில் கிடையாது. அதனால தான் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடும்போது நைட்டு வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாப்பிட்றவங்கள விட நைட்டு டின்னரே ஃப்ரூட் சாப்பிட்றவங்க அதிக பேர் இருக்காங்க. ஸோ இது ஓகேவா டாக்டர்? தப்பு தானே? ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. டாக்டர், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இனிப்பு வகைகளை சாப்பிட்றவங்க வந்து ரொம்ப அன்பாக இருப்பாங்கன்னோ, காரமான உணவு சாப்பிட்றவங்க வந்து கோவக்காரங்கனோ அப்படின்னு, அதாவது ஆட் ஷூட்லேயே அப்படி தான் பண்ணுவாங்க. நல்ல விஷயம் பண்ணும்போது ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்லுவாங்க. அதுவே இப்போ கோவமாக இருக்கிறாங்க இல்லை ஒருத்தரை பனிஷ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து காரமான உணவுகளை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் மூவிஸ்லேயும் பார்த்துருப்போம், நிறைய ஆட் ஷூட்லேயுமே பார்த்துருப்போம். ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளோட ஃபுட்னால நம்மளோட மென்டல் ஹெல்த் சேஞ்ச் ஆகுமா டாக்டர்? கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஃபுட் ஹேஸ் அன் இம்பேக்ட் ஆன் மென்டல் ஹெல்த். அது எப்படி நம்ம சொல்லணும்னா, ஃபுட் நம்ம சாப்பிட்ற உணவை வச்சு நம்மளோட மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அது காரத்தினால இப்படி கூடுது இப்படி இறக்குது அப்படி கிடையாது. ஓகே, மூடுன்ற விஷயத்துக்கு தெர் ஆர் லாட் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், பிரெயினில் செக்ரீட் ஆகிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். அதுக்கு நம்ம சாப்பிட்ற உணவு இஸ் கனெக்டட். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா செரோட்டோனின் ஆர் டோபமைன், இதெல்லாம் வந்து நம்மளோட மூட்ஸ், தட் இஸ் சந்தோஷமாக இருக்குது, தூங்குறது இல்லை ஃபோக்கஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸோடு அது கனெக்டட். ஸோ நம்ம ஹெல்த்தியாக நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அமினோ ஆசிட்ஸ் தேவை. அமினோ ஆசிட்ஸ் ஆர் நத்திங் பட் ப்ரோட்டீன். ஸோ ஃபிஷ்ஷோ, எக்கோ, மில்கோ, நட்ஸ், பல்சஸ், இது எல்லாம் எதுக்காக நம்ம எம்ஃபசைஸ் பண்ணுறோம் ப்ரோட்டீன்றதுக்கு இது ஒன் ஆஃப் த ரீசன். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்ராப்ரியேட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு குட் மூடில் இருக்க முடியும், நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருக்க முடியும். இல்லாட்டி யூ பிகம் வெரி டிப்ரெசிவ். அதே மாதிரி ஃபோக்கஸ் இருக்காது. சிலருக்கு வந்து ஒரு காரியத்தை எடுத்தால் முடிக்க முடியாது, படிக்க முடியாது. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபோக்கஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஒரு இடத்துல உட்காராது, they get diverted. அதுக்கு எல்லாத்துக்குமே இதெல்லாம் தான் காரணம். ஸோ ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் இட் ரிலேட்ஸ் டு ஃபுட், டிப்ரெசிவாக இருக்கிறதுக்கும் இட் ரிலேட்ஸ் டு ஃபுட். ஸோ அன்ஹெல்தி ஈட்டிங்னால உங்களுக்கு வந்து டிப்ரெசிவ் ஆர் ஆங்ஷியஸ் மூடு தான் வரும். அன்ஹெல்த்தின்னு நம்ம பேசும்போது நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பொருட்கள், நம்ம பேசணும் முதல்ல ப்ராசஸ்ட் ஐட்டம்ஸ் ஆர் அன்ஹெல்தி, நிறைய எண்ணெய் சேர்த்து இல்லை நிறைய சுகர் சேர்த்து வர ஃபுட் ஐட்டம்ஸ், அதனால நமக்கு உடலுக்கு நல்ல பயன் எதுவும் கிடையாது. ஸோ கெடுதி தான் ஜாஸ்தி. நம்ம முதல்ல பேசின மாதிரி அந்த கெடுதலில் ஒன் ஆஃப் த காம்பனண்ட் இஸ் இன்ஃப்ளமேஷன். க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தி ஆனாலும் தட் லீட்ஸ் டு டிசீசஸ், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஸோ ஹெல்த் வந்து எப்படி நம்ம நல்லா வச்சுக்கணும், நம்ம மூடை நல்லா வச்சுக்கிறதுக்கும் நம்ம ஒழுங்கான சாப்பாடு சாப்பிடணும். அதுக்கு தான் வி எம்ஃபசைஸ் ஆன் ஹெல்தி ஈட்டிங் பேட்டர்ன். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம மைண்ட் வந்து எந்த ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லும், அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் டாக்டர்? வெரி குட் கொஸ்டின். இந்த பர்டிகுலர் இஷ்யூ வந்து யாருக்கு யூஸ்வலாக நடக்கும்னா, டிப்ரெசிவாக இருக்கவங்களுக்கு, லோன்லியாக இருக்கவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் டென்ஸ் ஃபுட்ஸ்,
கார்போஹைட்ரேட்ஸ்னால் அதில் சிம்பிள் கார்போஹைட்ரேட் தான் ரொம்ப பிடிக்கும். சிம்பிள் கார்போஹைட்ரேட்னால் இனிப்பு பதார்த்தம். ஒரு ப்ரௌனி சாப்பிடணும் போல் இருக்கும், ஒரு பிக் டப் ஆஃப் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் இருக்கும், சாப்பிடுவாங்க. பீப்புள் டென் டு ஈட், வாங்கி வச்சு ஒரே நேரம் முடிப்பாங்க. அப்படி இதெல்லாம் வந்து தனிமையை போக்குறதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் உங்களுக்கு. ஓ மை காட், ஐ ஃபீல் குட், ஐம் நாட் ஏபிள் டு டாக் டு எனிபடி, பட் இதெல்லாம் சாப்பிட்டா ஓகே ஒரு சந்தோஷம் கொடுக்குது எனக்கு அப்படின்னு தோணும். பட் அதோட விளைவு என்ன ஆகுது? யூஆர் ஈட்டிங் எக்ஸஸ், ஸோ யூ பிகம் ஒபீஸ். ஒபிசிட்டி that in turn affects your mood, so it pushes you down, depressive spell. ஸோ இது எல்லாமே அப்படியே ஒரு விஷுவஸ் சைக்கிள் மாதிரி. அதுலேருந்து பிரேக் பண்ணி வெளியே எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, யூ ஷுட் ஃபோக்கஸ். ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்ற ஃபோக்கஸ் இருக்கணும். ஹைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிரேவிங்கை கம்மி பண்ணணுன்னா நல்லா நீராகாரம் சாப்பிட்ணும். நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் சாப்பிட்ணும். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் ஏன் சாப்பிட்ணுன்னு சொல்கிறோன்னா, அப்போ தான் வந்து பசியை தாங்கும். நமக்கு பசிக்கிறனால ஒன்று சாப்பிடுவோம், நிறையா சாப்பிட தோணும். இன்னொன்று எமோஷ்னல் ஈட்டிங். எமோஷ்னல் ஈட்டிங்க்கு நீங்கள் யூ ஹாவ் டு ரியலி டாக் டு தெம். அதுக்கு தான் கவுன்சில் பண்ணுறது. எதனால நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். வாட் கைண்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ், என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, ஹெல்த்தியாக ஒரு கைப்பிடி நட்ஸ் சாப்பிடலாம், இல்லை யூ கேன் ஹாவ் சம் ஃப்ரூட்ஸ். அது மாதிரி யூ ஷுட் மேக் தெம் ஃபீல் ஓகே, இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, தட் வில் சாட்டிஸ்ஃபை மீ அப்படின்னு அவங்களுக்கும் தோணணும். ஏன்னா இனிப்புன்னு பார்த்தீங்கன்னா பழமும் இனிப்பாக தான் இருக்கும், அதை சாப்பிட்றது இல்லை யாருமே. அந்த மாதிரி யூ ஷுட் சேஞ்ச். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ நம்ம பாடியை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறத தவிர வேறு என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம் டாக்டர்? வெரி குட், பிகாஸ் நம்ம இப்போ தான் பேசணும். ஹைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம நார்மல் பீப்புளுக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். 2 லிட்டர்னால் 8 கிளாஸ். அது தண்ணியோ நீராகாரம்னா மோர் மாதிரி சாப்பிடலாம், இல்லாட்டி லெமன் ஜூஸ் சாப்பிடலாம், இல்லை இளநீ குடிக்கலாம், இல்லை வெஜிடபிள் சூப்ஸ் சாப்பிடலாம், இல்லை கிளியர் ப்ராத் சாப்பிடலாம். இது எல்லாமே நீராகாரம் தான், தண்ணியில் தான், லிக்விடில் தான் சேரும். ஸோ இதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு 2 to 3 லிட்டர்ஸ் அளவு சாப்பிட்றது இட்ஸ் குட். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ வந்து எப்படி இந்த இனிப்பு காரம் இதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு ஒவ்வொரு பண்பு இருக்கோ, அதே மாதிரி சாப்பாட்டில் வந்து நிறைய உப்பு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்க ரோஷக்காரங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவாங்க. அவன் ரொம்ப கோவப்படுறான்ப்பா, அவனுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக போடுங்க அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ ஒரு உப்பு கூட இந்த மாதிரி மைண்ட் செட்டை மாற்றுமா டாக்டர் அவங்க கோவப்படுறதுக்கு? நல்ல வெரி நைஸ் கொஸ்டின், ப்ராக்டிக்கல் கொஸ்டின். ஏன்னா இதுதான் நம்ம யூஷுவல் வழக்கத்தில் பேசுகிற ஐட்டம் இது இல்லையா? உப்பு நிறையா சாப்பிட்றான் போல், அதனால தான் அப்படி கோவம் வருது. கோவத்தோடு கனெக்ட் பண்ணாதீங்க, உப்போடு கனெக்ட் பண்ணுங்க. உப்பு நிறையா சாப்பிட்டா அங்கே பிபி ஏறும். பிபி ஏறுனா அங்கே வந்து கோவம் வரும். ஜென்ரலி நம்ம எல்லாம் பிபி மிஷினோடையா சுற்றிட்டுருக்கோம் இல்லை. அண்ட் எத்தனை பேர் ஆனுவலாக பிபி செக் பண்ணுறாங்க, ஒரு ஆனுவல் ஹெல்த் செக் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் போய் பார்ப்பேன், அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ்க்கு ஒரு சிம்டம்ஸ் வெளியே தெரியாமலே வந்து எண்ட் ஸ்டேஜ் ஆகிடும். அந்த மாதிரி தான் நமக்கு பிபி கூட. திடீர்னு யங் பர்சன் கம்ஸ் வித் அ ஸ்ட்ரோக். ஓகே, ஸ்ட்ரோக் எதனால வருது? பிபினால தான் வருது. ஓகேவா? ஸோ அது வந்து பிபின்றதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ உப்பை கம்மியாக சாப்பிட்றது தான் அவசியம். வெரி சிம்பிள் ஃபேக்ட். 5 கிராம் உப்பு, அது அப்படின்னா 1 டீஸ்பூன் உப்பு. அதுதான் வந்து WHO கைட்லைன் நமக்கு. ஸோ கம்மியாக உப்பு போட்டு சமைங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி குழந்தையிலேருந்து நம்ம பழக்கிறது. கம்மியாக உப்பு போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தை அப்போவே பழகிடும். நம்ம நல்லா உப்பு போட்டு கொடுத்து பழக்கணுன்னா மாறாதது. ஓகே, அண்ட் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுக்காதீங்க. ப்ரிசர்வ்ட் ஐட்டம்ஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா எல்லா பேக்ட் ஃபுட்ஸ், ரெடிமேட் ஐட்டம்ஸ், ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாத்துலேயும் உப்பு இருக்கும், அதிகமாக இருக்கும். உப்பாக நமக்கு தெரியலன்னா கூட அதில் உப்பு இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆட் ஆன் சால்ட் சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். ஸோ அது வந்து நம்ம 5 சாப்பிடாமல் 10 கிராம் வரைக்கும் சாப்பிடுவோம். ஸோ ஒரு ட்ரிகர், ஏதோ ஒரு இஷ்யூஸ், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் செட்டிங்கில் நம்மளோட பிபி ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஓகே.
ஸோ Okay. உப்பை வந்து குறைச்சி பண்ணிக்கலாம். சாப்பிட்றது நல்லது. ஓகே டாக்டர். இப்போ எப்படி நம்ம உப்பு, காரம், இந்த இனிப்பு சொன்ன மாதிரியே வெஜ் ஆர் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி பண்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. வெஜ் சாப்பிட்ற எல்லாருமே ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அமைதியானவங்கன்னு சொல்லுவாங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாம் ஒரு கரடுமுரடான ஆளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுட்டுமே நம்மளை சேஞ்ச் பண்ணுமா டாக்டர்? அது உண்மையா? கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவும் லாஜிக் இல்லை. பிகாஸ் யூனோ உப்பு நம்ம உப்பு பற்றி பேசணும் இல்லையா? ஸோ வெஜிடேரியனாக இருக்கவங்களும் உப்பு நிறைய சாப்பிட்லாம். ஊறுகாய், அப்பளம், சிப்ஸ், யூனோ. ஸோ தட் ஆல்சோ மேக்ஸ் சம்படி ஃபியூரியஸ். ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்க இப்படி தான் இருப்பாங்க, வெஜ் சாப்பிட்றவங்க அமைதியாக தான் இருப்பாங்கலாம் தெர் இஸ் நோ எவிடன்ஸ் டு ப்ரூவ். ஸோ அது வந்து நம்ம வழக்கத்தில் பேசுகிறது. இட் டசன்ட் ஹாவ் எனி ஃபேக்ட். டாக்டர், இப்போ வெஜ் சாப்பிட்றவங்களுக்கும் நான்வெஜ்ஜை விட அவங்களுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கிறதுக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம் அவங்க? நான்வெஜ்ஜை விட அதிகமாக கிடைக்கிறதுக்கெல்லாம் ஃபுட்டு வெஜிடேரியனில் கிடையாது. அதனால தான் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடும்போது யூ ஷுட் பி மைண்ட்ஃபுல். நான் முதல்ல சொன்னேன்ல, மைண்ட்ஃபுல் ஈட்டிங். ஸோ வேளைக்கு எனக்கு புரத சத்து இருக்கா? அது பால் சம்மந்தப்பட்ட பொருள்லேருந்தும் புரதம் கிடைக்கலாம். ஸோ தயிர், மோர், பன்னீர், ஆல் தோஸ் ஆர் ஃபைன். இல்லை பருப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஆஸ் வெல் அஸ் சோயாபீன் இஸ் அ குட் சோர்ஸ். அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணி நம்ம சாப்பிட்றோமான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நட்ஸ் ஆர் ஆல்சோ குட் சோர்ஸ். நட்ஸில் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீனும் கிடைக்கும், ஃபேட்டும் கிடைக்கும். ஸோ இது மாதிரி காம்பினேஷனாக எடுத்துக்கணும். வேளைக்கு இந்த ஐட்டம்லேருந்து ஏதாவது ஒன்று உங்கள் பிளேட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு பேலன்ஸ். ஓகே டாக்டர். இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வீக் ஃபுல்லாகவுமே நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு வீக் ஃபுல்லாகவே நான்வெஜ் சாப்பிட்லாமா டாக்டர்? கண்டிப்பாக சாப்பிட்லாம். அவங்க தேவையான அளவு சாப்பிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ப்ரோட்டீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கிராம் பர் கேஜி பாடி வெயிட். நம்ம 50 கிலோ இருக்கோம்னா 50 கிராம் ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு தேவை, மேக்ஸிமம் ஃபார் தட் பர்சன். நார்மலாக இருக்கவங்களுக்கு ஸோ அந்த அளவு. ஸோ அவங்களோட தேவைக்கு அவங்க சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். நான்வெஜ்லேருந்து சாப்பிட்லாம், வெஜ்லேருந்தும் சாப்பிட்லாம். டெய்லி சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம், அதில் தப்பு கிடையாது. ஆனால் எந்த மாதிரி அவங்க சமைச்சு சாப்பிட்றாங்கன்றது அவசியம். டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றாங்களா, இல்லை டூ மச் ஆஃப் ஃபேட் ஆட் பண்ணுறாங்களா, என்ன டைப் ஆஃப் நான்வெஜ் எடுத்துக்கிறாங்க, அது ரெட் மீட்டா இல்லாட்டி ஃபிஷ்ஷா, சிக்கனா? பிகாஸ் ரெட் மீட்டை வந்து நம்ம ஜென்ரலி டிஸ்கரேஜ் தான் பண்ணுவோம். பிகாஸ் ரெட் மீட்டில் ஃபேட் ஜாஸ்தி அண்ட் இட் இஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இட் மேக்ஸ் யூ gain your weight or gain your cholesterol, or it has lot of connectivity with non-communicable diseases. அதனால தான் ரெட் மீட்டை அவாய்ட் பண்ண சொல்லுவோம். டாக்டர், நான்வெஜ்ல வந்து ஆயில் யூஸ் பண்ணாமல் பாயில் பண்ணி மட்டும் 3 வேளையுமே சாப்பிட்லாமா? அப்போ அது ஓகேவா இருக்குமா? நான்வெஜ் கண்டிப்பாக சாப்பிடலாமா, அதில் பிரச்சனை கிடையாது. அவங்க சமைக்கிற விதத்துலன்னு சொன்னீங்க. சமைக்கிற விதத்தில் அதுக்காக எண்ணெய் ஊற்றாமல் சமைங்கன்னு நான் சொல்லலை. எண்ணெயை திட்டமாக ஊற்றி சமைங்க. நிறைய பேர் வந்து வறுத்து பொரிச்சு தான் சாப்பிடுவாங்க, அதுதான் பிடிக்கும் அவங்களுக்கு. See, there is a difference. அதுக்கு பதிலாக நார்மலாக குழம்பு வச்சு சாப்பிட்டீங்க, ஒரு 2 துண்டு நான் சிக்கன் வச்சுக்கிட்டேன், ஒரு வேளையில் ஒரு மீன் துண்டு வச்சுக்கிட்டேன்னா தட் இஸ் ஓகே. நான் முதல்ல உங்களுக்கு கிளியராக சொன்னேன், உங்களோட தேவையின் அளவை பொறுத்து எதையுமே ஓவர் டூ பண்ணக்கூடாது. இதே நீங்கள் வந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறவங்களா இருந்தால், ஒரு 2 மணி நேரம் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஐ எம் பில்டிங் மை மசில்ஸ் அப்படின்னவங்களுக்கு தேவை அதிகம். நார்மல் நான் செடென்ட்ரி பர்சன், உட்காந்து தான் வேலை செய்வேன், நான் வெரி ஆக்டிவாக எதுவும் பண்ணுறது இல்லை அப்படின்றவங்களுக்கு 1 கிராம் 0.8 to 1 கிராம் பர் கேஜி தான் தேவை. அப்போ நீங்கள் நிறையா சாப்பிடக்கூடாது, அளவாக சாப்பிடணும். ஓகே டாக்டர். அப்படி சில பேர் வந்து நைட்டு வந்து நான்வெஜ் நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ அது நம்ம டைஜஷனுக்கு வந்து ப்ராப்ளம் வரும் தானே டாக்டர்? கண்டிப்பாக லேட் நைட் ஈட்டிங்கை வந்து we discourage. ஓகேவா? அதே மாதிரி நிறைய ஸ்பைசஸ் போட்டு நிறைய எண்ணெய் ஊற்றி அப்படி சமைச்சு ராத்திரி சாப்பிட்டா அது வந்து நம்ம கட் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும். மோஸ்ட்லி அந்த மாதிரி சாப்பிட்றவங்க ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வர சான்சஸ் அதிகம். ஓகேவா? அது ஹார்ட் பர்னாக இருக்கலாம், அசிடிட்டியாக இருக்கலாம். அந்த மாதிரி இஷ்யூ இருந்தால் they cannot sleep. தூக்கம் வராது அவங்களுக்கு, தூங்க முடியாது, ஏன்னா செமிக்காது, வெரி அன்கம்ஃபர்டபுள் they'll become. ஸோ தூங்கலைன்னும் போதே அவங்களோட ஓவரால் ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீசஸ். அண்ட் இந்த மாதிரி வயிறு இஷ்யூஸ் இருக்கும்போது ஸ்லீப் பேட்டர்ன் அஃபெக்ட்ஸ்.
ஸ்லீப் பேட்டர்ன் அஃபெக்ட் பண்ணால் அவங்களோட ஓவரால் அடுத்த நாளோட அவங்களோட ஃபங்க்ஷனிங்கே வந்து இட் வில் கம் டவுன். ஓகே, பிகாஸ் கட் இஷ்யூ இஸ் வெரி வெரி பெயின்ஃபுல். அது வந்து நமக்கு சொல்கிறது ஈஸி, இதெல்லாம் குறைச்சிக்கோங்க. ஆனால் சிலருக்கெல்லாம் வந்து எது இந்த மாதிரி பிரச்சனை தொடங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, சிலருக்கு எது சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு ஒத்துக்காது. அவ்வளோ ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலுக்கு போயிடுவாங்க அன்லெஸ் தே ஆர் ட்ரீட்டட். ஸோ இந்த மாதிரி லேட் நைட் ஈட்டிங்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். தட் லீட்ஸ் டு ஒபிசிட்டி ஆல்சோ, இன்க்ரீஸிங் வெயிட், இன்க்ரீஸிங் அப்டாமினல் சர்க்கம்ஃபரன்ஸ், தட்ஸ் நத்திங் பட் வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், அதெல்லாம் வந்து கூடுதலாகும். அது தட் இன்டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ் யுவர் ஹார்ட். டாக்டர், இந்த டைஜஷன் ப்ராப்ளத்துக்கு வந்து சரி ஹெவி ஃபுட் எடுத்துட்டா நமக்கு டைஜஷன் ஆகாதுன்றதுக்காக நிறைய பேர் ஃப்ரூட்ஸ் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க நைட் டைமில் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது நல்ல டாக்டர்? ஏன்னா அதில் வந்து சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் சில ஃப்ரூட்ஸ்லலாம். ஸோ நைட்டு சுகர் எடுத்துக்கும் போது அது நமக்கு தூக்கத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும்? ஃப்ரூட்டில் வந்து நீங்கள் வந்து ஸ்பேஸ் பண்ணி இன்பிட்வீன் சாப்பிட்றனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ். நம்ம முதல்ல பேசின மாதிரி வயிறு உபாதை இருக்கவங்களுக்கு எல்லா பழமுமே ஒத்துக்காது. அது சாப்பிட்டா கூட சம் பீப்புள் தே ஹாவ் கேஸ் ஜாஸ்தியாக ஃபார்ம் ஆகுது, என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒத்துக்கிற மாதிரி பழங்களை எடுத்துக்கலாம், அதில் தப்பில்லை. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் யூஸ்வலி இட் டசன்ட் அக்ரி. ஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஸ்வலாக ஸ்நாக்காக எடுத்துக்கோங்க. மிட் மார்னிங்கில் ஒரு டைம், மிட் ஈவினிங்கில் ஒரு டைம், அப்படி எடுத்துக்கோங்க. அப்போ யூல் ஃபீல் கம்ஃபர்டபுள். நாட் சாப்பிட்டு முடித்து உடனே பழம் சாப்பிட்றது. நீங்கள் கேட்டது ரொம்ப அப்ராப்ரியேட். ஏன்னா சாப்பிட்டு முடித்த உடனே பழம் சாப்பிட்டா தேர் கேன் பி ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் சுகர். டயபெட்டிக்காக இருந்தால் உடனே இட் வில் இன்க்ரீஸ். ஸோ டயபெட்டிக்காக இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கேன் அவாய்ட் இட். அது மிட் மார்னிங் மிட் ஈவினிங்காக வச்சுக்கிட்டாங்கன்னா இட் இஸ் பெட்டர். ஓகே டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி நைட்டு வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாப்பிட்றவங்கள விட நைட்டு டின்னரே ஃப்ரூட் சாப்பிட்றவங்க அதிக பேர் இருக்காங்க. ஸோ இது ஓகேவா டாக்டர்? தப்பு தானே? அப்படி நாங்கள் வி டோன்ட் அட்வொகேட் அட் ஆல். ஒன்லி ஃப்ரூட் டயட். யார் இந்த மாதிரி இஷ்யூ இருக்க பேஷண்ட்ஸ்ன்னு சொல்கிறீங்களா நீங்கள், இல்லை இன் ஜென்ரல்? ஜென்ரலாகவே டாக்டர், அது நைட்டு வந்து ஃப்ரூட் சாப்பிட்டு தூங்கிக்கலாம், நான் வேற நான் வெயிட் குறைக்க போகிறேன் அதனால ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு தூங்கிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அது தப்பு தானே டாக்டர்? கண்டிப்பாக அதை மாதிரி அட்வைஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா யூ நீட் டு பேலன்ஸ் யுவர் ஓவரால் நியூட்ரிஷன். பழம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பழத்தில் என்ன கிடைக்கும்? கேலரி கிடைக்கும், விட்டமின்ஸ் மினரல்ஸ் கிடைக்கும். பழத்தில் ப்ரோட்டீன் கிடைக்காது. ஸோ 1/3 ஆஃப் யுவர் ப்ரோட்டீன் ரெக்குவயர்மெண்ட் யூ ஆர் லூசிங். கரெக்டாக? ஒரு மீலில் வெறும் ஃப்ரூட் தான் சாப்பிட்டிங்கன்னா ப்ரோட்டீனே கிடைக்காது அதில். ஸோ யூ ஆர் லூசிங் அவுட் ஆன் ப்ரோட்டீன். வெயிட் குறைக்கிறதுக்குமே ப்ரோட்டீன் தேவை. ஸோ யூ காண்ட் டோட்டலி அவாய்ட். மற்ற எல்லா ஃபுட்டையும் விட்டுட்டு வெறும் பழம் சாப்பிட்றேன்னா தட்ஸ் நாட் அட் ஆல் ரைட். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. Saubhagya Home and Kitchen Appliances. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.